ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, கேஜிஎஃப்பில் இருக்கிற படைவீட்டம்மன், கோலார் படைவீட்டம்மன் இங்கே வந்து நவராத்திரி கொலு வச்சுருக்காங்க. அம்மனுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஈஸ்வரன் பார்வதி அலங்காரம் இருக்குது. இப்போ வந்து அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பொங்கல் வச்சிட்ருக்கோம். இப்போ வந்து அவர் வந்து பொங்கலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இந்த கோயில் அவ்வளோ அமைதியாக இருக்குப்பா, பார்க்கவே ரம்யமாக இருக்குது. அண்ட் குலதெய்வமும் கூட. இது இப்போ வந்து ரெனோவேஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க. அழகாக இந்த இடமெல்லாம் முன்னாடி கட்டலை, இப்போ வந்து அழகாக கட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. நாகதேவி இங்கே இருக்காங்க. சப்த கன்னிகள் இருக்காங்க. ஓ, இங்கே ஒருத்தங்க அழகாக தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க. என்னடா இங்கே படுத்துட்டு இருக்க? இவங்க வந்து சப்த கன்னிகள். அப்படியே இங்கே வந்தோம்னா இவங்க அம்மன் இருக்காங்க. இந்த கோவில் கோபுரம், இந்த கோயில் வந்து 100 வருஷத்துக்கு மேலே பழமையான கோயில். பாருங்க, மேலே அங்கெல்லாம் அகர்பத்தி வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. அது அகர்பத்தி மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இது கோயிலில் வளர்க்குற மரம், அரளிப்பூ இருக்கு. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. நல்ல ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு இங்கே குலதெய்வம் இவங்க இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய இதுவும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சு போய் ரொம்ப ஒரு எனர்ஜியாக ஃபீல் பண்ணது என்ன தெரியுமா? இவர் வந்து இங்கே உட்காந்துட்ருக்கவர் வந்து முனீஸ்வரர். இவர் எப்படி இருக்காருன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அற்புதம்னா அற்புதம், அவ்வளோ அற்புதம், சூப்பராக இருக்கார். என் வீட்டுக்காரங்க குக்கர் எடுத்துகிட்டு போகிறாரு. போங்க போங்க, கண்டினியூ. இவர் தான் முனீஸ்வரர். பாருங்க, இவர் முகம் எப்படி அழகாக இருக்கு பாருங்க. உலக வரலாற்றிலேயே முதன் முறையாக உலக வரலாற்றிலேயே முதன் முறையாக ஒரு கோவிலுக்கு பொங்கலை குக்கர்ல வச்ச ஒரே ஆளு நான் தான். என்ன பண்றது, பாருங்க, போய் வாட்ச் பண்ணிட்டாரேன். இந்த தடவை வந்து குக்கர்ல பொங்கல் வச்சிருக்கோம். பாருங்க, முனீஸ்வரரோட முகம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இவர் வந்து நிலத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. இது வந்து இந்த ஒரு சிலை மட்டுமே வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலே பழசுன்றாங்க. பாருங்கள், இவங்க வந்து கரெக்டாக அந்த பாடி ஷேப்பு, கால் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கார், அவ்வளோ அழகாக இருக்கார். இவர் தான். இவருக்கு ஆல்ரெடி ஒருத்தங்க வந்து பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க.
அப்புறம் இது வில்வ மரம்னு நினைக்கிறேன். எனக்கு இது என்ன மரம்னு தெரியலையே. இது வில்வ மரம் தான், கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு வழியா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு வலம் சுற்றி வந்துட்டோம், அதாவது ஒரு சுற்றிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து என்னென்னா, இங்கே வெளியில் இந்த பக்கம் வரைச்ச சனி பகவானோட சந்நிதி இங்கே இருக்கு. ஒரு சனீஸ்வரர் இருக்கார் உள்ள தனியாக. அப்புறம் இங்கே நவகிரகம். ஒரே இதில் அப்படியே சுற்றி சனி பகவானையும் தரிசனம் பண்ணிடலாம். சனி பகவானுக்கு தனியாக சந்நிதி கொடுத்துருக்காங்க. இந்த கோயில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து வேப்ப மரம். ஸோ இப்போ வந்து கோயிலுக்குள்ளே செட் பண்ணி வச்சுருக்கிற கொலு செட்டப் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அம்மனுக்கும் அலங்காரம் முடிஞ்ச பிறகு அவங்களோட தரிசனம் நான் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து கொலு மட்டும் பார்த்துக்கலாம். யூடியூப் எங்கள் சேனலில் போடலான்ட்டு இப்போ ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இப்போது இது கொலு மட்டும் இப்போ காமிச்சிடுறேன். நீங்கள் அலங்காரம் முடிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை பேசுங்க. இது வந்து பாருங்கள், நவதானியங்களில் வந்து முளைப்பு வந்திருக்கு. அவங்க வந்து உற்சவர். இவங்க பாருங்க, இங்கே நாங்கள் பொங்கல் ரெடி பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இந்த ஸ்பேஸ் வந்து அவ்வளோ நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்தையும் அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க. ரொம்ப சைலண்ட்டாக காமாக இருக்குது. அது இங்கே கூட வந்து பொங்கல் அந்த இதோ விறகடுப்பில் பொங்கல் வைக்கிறதுக்கு கூட அந்த பக்கம் வந்து இந்த செங்கல் செட்டப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. முனீஸ்வரா, எல்லாரும் முனீஸ்வரர் பார்த்துக்கோங்க. இங்கே கேஜிஎஃப்பில் இருக்கிறவங்களுக்கு கிட்ட அடிக்கடி நீங்கள் வருவீங்க.